குட் மார்னிங். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வசன பகுதி வந்து 2 பேதுரு 1வது அதிகாரம். அதில் சில காரியங்களை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். 12வது வசனம், 2 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் பேதுரு சொல்கிறாரு, இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்டு நான் அசதியாகிறேன். 14வது வசனத்தில், இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம இதில் பார்க்கலாம். நினைப்பூட்டுவது அல்லது நினைவு கூறுவது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கலாம். நம்ம ரட்சிப்பின் மூலமாக, நித்திய ரட்சிப்பின் மூலமாக பிதாவாகிய தேவன் நமக்கு அருளின முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அவருடைய பரிசுத்தாவியானவரால் நம்மை முத்திரை போட்டது தான். எபேசியர் 1:13, 14, 4:30 நாம் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அவருடைய பரிசுத்தாவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டோம். பரிசுத்தாவியானவரை நமக்கு தரதின் நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு தந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை யோவான் 14:26 சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்பு போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்போ நம்ம 2 பேதுருல பார்த்தோம் இல்லைங்களா, நினைப்பூட்டுவது, நினைவுக்கு கொண்டு வருவது, ஞாபகப்படுத்துவது. ஞாபகம் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாகுது அப்படின்னா, அது தக்க வைத்தல். நம்ம இருதயத்தில், நம்ம மனதில் தக்க வைத்துக் கொள்கிற காரியங்களை மட்டும்தான் நம்மளால் நினைவுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நம்ம எதை தக்க வைத்துக் கொள்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு காரியம். 2 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம தக்க வச்சுக்கலாம். ஒன்று வந்து வார்த்தைகளை அல்லது செயல்களை. இந்த 2 காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தக்க வைத்துக்க கொள்ள நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அப்போனா நம்ம எதை தக்க வைத்துக் கொள்கிறோம், எதை நினைவு கூறுகிறோம் அப்படின்ற காரியம், அதில் நாம் சரியாக பகுத்தறிவு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் எளிமையாக சொல்ல போனோம் அப்படின்னா, தேவன் நம்மை குறித்து நினைவு கூறுகிற காரியங்களை நாம் மனதில் தக்க வைத்துக் கொள்வது, அதை நினைவு கூறுவது. இந்த முக்கியமான ஒரு காரியத்துக்காகத்தான் அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்போ ஆதியாகமத்தில் நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம். நம்ம 2 விஷயம் சொன்னோம் இல்லைங்களா, வார்த்தை அல்லது செயல். இப்போ தேவனுடைய செயல், அந்த ரட்சிப்பு, சிலுவையின் மரணம் அப்படிங்கிற அந்த சிலுவை மரணம், உயிர்த்தெழல் அப்படிங்கிற அந்த செயல் மூலமாக நம்ம ரட்சிப்புக்குள்ள அவர் வழி நடத்தி இருக்கிறாரு. இப்போ அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை அறிகிற அறிவில் நாம் வளர அவர் கிருபையும் செஞ்சிருக்காரு. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது, இங்கே ஆண்டவர் பேசுகிறார், அவர் வார்த்தையின் மூலமாக நம்மை கூப்பிடுகிறார், நம்மோட பேசுகிறார் அவர். இப்போ ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்கலாம். 3வது அதிகாரம் 8வது வசனம், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவருடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தையை ஆதாமும் ஏவாளும் கேட்டாங்க. ஸோ இங்கே நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். 1லிருந்து 7வது வசனம் வரைக்கும் அந்த சர்ப்பத்தின் வஞ்சனைக்கு உட்பட்டு அந்த நன்மை தீமை அறிகிற விருட்சத்தின் கனியை புசித்து அவங்க பயத்துக்குள்ள ஆளானாங்க, வெட்கத்துக்குள்ள, குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆளானாங்க. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தை, தேவன் அவங்களோட பேசுறாரு. இப்போ அதே அதில் 9வது வசனத்திலையும் கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய், கர்த்தர் ஆதாமோட பேசுறார், அவர் வார்த்தைகளை அவருக்கு கொடுக்குறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை, வேதாகமத்தின் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசுறார்.
அவருடைய வார்த்தை என்னை கூப்பிடும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது நாம் எதை நினைவுக்கு கொண்டு வரோம்? பாவத்தில் விழுந்திருக்கலாம், குறைகள் இருக்கலாம். ஆனால் நான் அதை நினைவுக்கு கொண்டு வர்றேன்னா, இல்லை தேவனுடைய வார்த்தை அதுக்கு மேலாக அவருடைய மன்னிப்பு, நித்திய மன்னிப்பு, அவர் என்னுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நாம் நினைவு கொண்டு வர்றோமான்றது தான் நம்ம இதிலிருந்து நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 9:14 ஜீவனுள்ள தேவனுக்கு நாம் சேவை செய்ய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய மனசாட்சியை அவருடைய இரத்தத்தினால கழுவி இருக்கிறார். அப்போ நம்ம நினைவுக்கு கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய குற்ற உணர்ச்சியோ பயமோ பாவமோ இல்லை வெட்கப்படுதலோ அல்ல. அவர் என்னை குறித்து அவருடைய மேலான சிந்தனையை நாம் நினைவு கூறுவது தான் இதில் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயம், ஆண்டவர் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறார்? யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் 4வது வசனம் நம்ம பார்த்தோம். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இங்கே ஆண்டவர் எதை நமக்கு அவருடைய தேற்றவாளனாகி பரிசுத்தாவியானவர் மூலமாக அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு நினைவூட்டுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் அவருடைய பிரசன்னத்துக்கு சென்சிட்டிவாக இருக்கோமா நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற விஷயத்தை நம்ம அவருடைய வார்த்தையை நாம் கேட்குறவங்களா இருக்கிறோம், வார்த்தையை நாம் தியானிக்கிறவங்களா இருக்கிற நமக்கு அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோங்கிற விஷயத்தை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். இதே போல் 1 சாமுவேல் 3வது அதிகாரத்திலையும் தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. 10வது வசனத்தில் கர்த்தர் வந்து முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த ஒரு ப்ரோக்ரஷன் நம்ம பார்க்கலாம். ஆதாமுடைய சூழ்நிலையில் நாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்தோம் அப்படின்னா நாம் எதை நினைவுக்கு கொண்டு வரலாம்? என்னுடைய பாவங்களை அவர் முழுவதும் மன்னித்தார். எபிரேயர் 8:12, 10:17. அதுக்கப்புறம் நம்ம அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தில் இருக்கிறோன்ற காரியத்தை பரிசுத்தாவியானவர் நமக்கு நினைவூட்டுகிறார். அடுத்தபடியாக நாம் அவருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நாம் தாழ்ந்த மனப்பான்மையோடு கேட்க அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 3 இடத்துலையுமே நம்ம பார்க்கறது பரிசுத்தாவியானவருடைய அந்த ஊழியத்தை நம்ம வாழ்க்கையில் அவர் நமக்கு உண்மையாக கிருபையின் மூலமாக நமக்கு அவர் செய்ய சித்தமாக இருக்கிறார், வாஞ்சியாக இருக்கிறார்ன்ற காரியத்தை நம்ம இந்த 3 வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். பரிசுத்தாவியானோட ஊழியத்தை நாம் உணர்ந்து செயல்படுறதுன்றது தான் நம்முடைய வாழ்க்கை. ஸோ இந்த நாளிலும், இந்த வாரத்துலேயும், இந்த மாதத்துலேயும், இந்த வருடத்துலேயும் நாம் இந்த உணர்வோடு நாம் எதை நினைவு கூறுகிறோம்? பிதாவாகிய தேவன் நம்மை குறித்து நினைவு கூறுகிற காரியங்களை நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவது அப்படின்றது தான் அந்த ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த தீமையான இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை சரியாக நேர்த்தியாக அமைத்துக்கொள்ள ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். ஆமென்.